தமிழ் சினிமால இப்ப வர படங்கள் எடுத்து பார்க்கும்போது, பெரிய பட்ஜெட் படம் வருது. இந்த படத்துக்கு சரியான வரவேற்பு சில படங்களுக்கு கிடைக்காம போகுது. ஆ பேன் இண்டியா படம்லாம் வருது. இந்த படம் பெரிய கமர்ஷியல் படமா இருந்தா கூட, மக்கள் அந்த படத்த தூக்கி செலிப்ரேட் பண்றாங்க. சின்ன படங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? பெரிய படங்களுக்கான ஓப்பனிங் எப்பயுமே இருக்க தான் செய்யும். ஆனா வந்து ஒரு பிசினஸ் அது. சினிமான்றது ஒரு பிசினஸ்ஸு. அதில பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு அ பிரம்மாண்டமா செலவு பண்ணி, பெருசா எடுக்கிறப்ப அதுக்கான வியாபாரம் இருக்கும் எப்பயுமே. அதுக்கான தியேட்டர்ஸ் கிடைக்கும். ஆனாலும் சில நேரங்கள்ல சின்ன படம் வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிரும். ம். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். பெரிய பெரிய படங்கள்லாம் வந்தாலும் கூட, ஒரு சின்ன சாதாரண படம் வந்து சாதாரண படம் சொல்லக்கூடாது. ஒரு சின்ன படம். அது வந்து கன்டென்ட்டா வந்து அடிச்சு காலி பண்ணிரும் மொத்த பேத்தையுமே. அந்த மாரி நெறைய உதாரணங்கள் தமிழ் சினிமால இருக்கு. ஸோ வந்து இன்னொன்னு பெரிய படங்கள் வியாபார ரீதியா இருந்தாலும் கூட, சிறு படங்கள், நல்ல ஒரு கருத்துள்ள படங்கள், அ அதெல்லாம் வந்து அப்பப்ப தமிழ் சினிமாவோட ரத்தத்த புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. நீங்க ஆரம்ப காலத்துலருந்து நான் சொல்றது என்னன்னா அப்படித்தான். ஒரு கன்டென்ட் ஃபிலிம்ஸ்ல ஒரு ஒரு அதுதான் வந்து எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக் பூஸ்ட் மாரி.